வணக்கம். இந்த காணொலியில் கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். இது 8th தமிழ் புக்கு நியூ புக்கில் கடைசி பக்கத்தில் இருக்குது. கூடா ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, துறவரம் ஒருத்தர் மேற்கொள்கிறாருன்னா அவர் பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்றதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. முதல் திருக்குறள் பாருங்க, வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். இங்கே தங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி பூ போட்டுக்கோங்க. பூதங்கள் அப்படின்றது தான் வரணும். வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கம். வஞ்ச மனத்தான்னா வஞ்சகம், அதாவது தீய எண்ணங்கள் நிறைந்த உங்களுடைய மனசு படிற்றொழுக்கம்னா போலியான ஒழுக்கம். ஸோ மனதால தீய எண்ணங்கள் இருக்கு, போலியான ஒரு ஒழுக்கம் கொண்டவங்க நான் துறவரத்தை மேற்கொள்றேன் அப்படின்னா, பூதங்கள் ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா, நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம், இது அகத்தே நகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வஞ்ச மனத்தோட போலியான ஒரு விஷயம், போலியா நான் துறவரத்தை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஐம்பூதங்களே என்ன ஆகுமா, அகத்தே நகும் பண்ணிட்டு முதல் குறள்ல சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாருங்க, வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். வானுயர்னா வானம் அளவு உயர்ந்த தோற்றம், அதாவது ஒரு சிலருடைய புகழ் எப்படி இருக்கும், வான அளவுக்கு அவங்களுடைய புகழ் ஓங்கி நிற்கும் இல்லையா, அப்படி இருந்தும் எவன் செய்யும் அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ எந்த பலனும் இல்லை, வானுயிர் தோற்றம் அளவுக்கு புகழ் இருந்தும் என்ன பயன், எந்த பயனும் இல்லாம எப்போ போகும்னா, தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். நம்மளுடைய நெஞ்சுக்கு தெரியும், நம்மளுடைய மனசுக்கு தெரியும் நம்ம தப்பான விஷயத்த பண்றோம். ஸோ அப்போ நம்ம மனதளவுல நம்ம தப்பா இருக்கோம், பட் வெளியே பாத்தீங்கன்னா ஒழுக்க நெறிகள்ல சிறந்தவராக நம்மளுடைய புகழ் வானளவுக்கு இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அதனால என்ன பயன் இருக்க போகுது, உன்னுடைய புகழ் வெளி தோற்றத்துல மட்டும்தான் இருக்கு, மனதளவுல நீ தப்பு பண்றன்னு உனக்கே தெரியும், அதனால எந்த பலனும் இல்லைன்றத சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் பாருங்க, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இங்க வழியில்னா வலிமை, இங்க வலின்னா வலிமை, வலிமை இல்லாதவன். வலியில் நிலைமையானன்னா மன வலிமை இல்லாதவனுடைய வல்லுருவம், வல்லுருவம்னா தோற்றம். ஸோ அந்த வலிமை இல்லாதவனுடைய உருவம் அப்படின்னு கூட பொருள் கொள்ளலாம், இல்லைன்னா அந்த வலிமை இல்லாதவனுடைய தோற்றம் வல்லுருவம்னா அந்த பொருள்ல வரும். அப்போ மன வலிமை இல்லாதவனுடைய தோற்றம் எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, பெற்றம்னா பசுன்றது நம்மளுக்கு தெரியும். பசு என்ன பண்ணுது, நான் புலி மாதிரி ஆக போறேன்னுட்டு புலியின் தோலை போத்திக்கிட்டாலும் பசு என்ன பண்ணும், புல்ல கண்டதுமே போய் மேயும் இல்லையா. அது போலதான் மனதளவுல நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க, நான் துறவரம் மேற்கொண்டு நான் சிறந்தவரா இருக்க போறேங்கன்னா என்ன பண்ணுவாங்க, துறவரம் போனாலும் அவங்க ஏதாவது பார்த்தாங்கன்னா அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் வெளிப்பட்டு நிற்கும். ஸோ அதுதான் அந்த பசு புலியோட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ மன வலிமை இல்லாதவனுடைய தோற்றம் எதோட ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா, பசு புலியின் தோலை போத்திட்டு புல்ல மேயுது, அது போலதான் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க, தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று. அதாவது தவம் மறைந்துன்னா தவ கோலத்துல மறைந்து, அல்லவை என்ன தீய விஷயங்கள். ஸோ தவ கோலத்துல மறைந்து தீயவை செய்தல் எது போல அப்படின்னா, புதல் மறைந்துன்னா புதரில் மறைந்து, புதல் மறைந்தன்னா புதரில் மறைந்து, வேட்டுவன்னா வேடன். வேடன் என்ன பண்ணுவாரு, பறவைகள் எல்லாம் சுடுவார் இல்லையா, அவர் தான். புதர்ல மறைந்துட்டு வேடன் இங்க புல்லன்றது எதை குறிக்கும், பறவையை குறிக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த புல் வந்ததுன்னா அது பறவைகளை குறிக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, புதரில் மறைந்து வேடன் பறவைகளை சுடுறது போலதான் தவக்கோலம் போட்டுட்டு கெடுதல் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அல்லவை என்ன கெடுதல், தவம் மறைந்துன்னா தவக்கோலத்தில் மறைந்து. அடுத்தவன் பாருங்க, ஐந்தாவது, பற்றற்றேம் என்பர் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும்.
பற்றற்றே மென்பர். யாரு? இப்ப துறவரம் பூண்டவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதுல பற்றற்றேன், எனக்கு அதாவது குழந்தைகள் மேல பற்று இல்லை, மனைவி மேல பற்று இல்லை, எனக்கு நகை வாங்கணும், பொருள் வாங்கணும், இடம் வாங்கணும்னுட்டு எது மேலேயுமே பற்றில்லை அப்படின்ட்டு யார் சொல்லுவாங்க? துறவரம் மேற்கொண்டவங்க வந்து சொல்லுவாங்க. அப்படியே படிற்றொழுக்கம் பண்ணா அது பொய்யான ஒழுக்கம், அவங்க பொய் சொல்றாங்க. துறவரம் மேற்கொண்டு எனக்கு எதுவுமே இல்லைன்னுட்டு படிற்றொழுக்கம் பண்ணா பொய்யான ஒழுக்கம். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுமா? எற்றெற்றென்று ஏதம் பலவும் தரும். ஏதம்னா துன்பம், குற்றம், கேடு, இது எது வேணா வரும். இங்க வந்து துன்பம் பண்றது இந்த குறள்ல வந்து மீன் பண்ணிருக்காங்க. எற்றெற்றுன்னா நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு ஏன் இவ்வளோ துன்பம் வந்து நிகழுது அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு துன்பம் வந்து தருமா? யாருக்கு தரும்? நான் எல்லாமே வந்து விட்டுட்டேன், நான் துறவரம் மேற்கொண்டேன்னுட்டு பொய்யான ஒரு இதுல வந்து துறவரம் மேற்கொள்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்ற புலம்புற அளவுக்கு வந்து துன்பம் வந்து வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 6th one வந்து பாருங்க, நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். அதாவது மனதளவுல, நெஞ்சில்னா மனதளவுல துறவார், மனசளவுல. இப்ப நம்ம துறவரம் மேற்கொள்றோம்னா மனதளவுல வந்து எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு தான் போகணும். அப்படி போகாம நெஞ்சில் துறவார் ஆனா மனதளவுல வந்து எதுவுமே விடாம துறந்தார் போல் வஞ்சித்து, நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன்னுட்டு ஒரு பொய்யாக வாழ்றாங்க இல்லையா, அவங்கள வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரில். அப்படி பொய்யாக நான் துறவரம் எல்லாமே விட்டுட்டேன், எது மேலுமே எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக வாழக்கூடியவங்க எதோட மோசமானவங்கன்னா கொடியவர்களை விட மோசமானவங்க. இவங்களை விட கொடியவங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது மனதளவுல வந்து பற்றுகள் எதுவுமே விடாம, ஆனா பற்றெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்ட்டு பொய்யான ஒரு தோற்றத்துல துறவரம் மேற்கொள்றவங்களை விட கொடுமையானவங்க, கொடியவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வன்கணார்னா கொடியவர்கள். 7th one வந்து பாருங்க, புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. இங்க குன்றி என்றது குன்றுமணியை பத்தி பேசுறாங்க. இது நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. நம்ம திருக்குறள் படிக்கிறப்ப கூட திருவள்ளுவர் வந்து குன்றுமணியை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ நீங்க கூகுள்ல போயிட்டு குன்றுமணி இமேஜ் அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த சீடு வந்து தெரியும். நல்ல வந்து ரெட் வித் ஆரஞ்சு கலர்ல நல்ல ஒரு கலர்ல பிரைட்டா இருக்கும். அது மேல வந்து குட்டிய ஒரு இடத்துல வந்து கருப்பா இருக்கும். ஸோ அதை தான் சொல்றாங்க. அந்த குன்றுமணி எப்படி இருக்கும்னா புறம் குன்றி கண்டனைய. சோ புறம், அந்த குன்றுமணியினுடைய புறத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டு அணையன்னா பாக்குறதுக்கு, கண்டனைய ரேணும்னா அறிந்தவர்கள், காண்பதற்கு அப்படின்ற பொருள் வந்து வரும். காண்பதற்கு வந்து அழகா இருக்கும். ஆனா அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. அகம் குன்றியன்னா அந்த குன்றுமணி மேல கொஞ்சம் கருப்பா இருக்கும். இதை வந்து எதோட ஒப்பிட்டு சொல்றாருன்னா, இந்த துறவரம் மேற்கொள்றவங்களுடைய அகத்துல அந்த குன்றுமணி மேல எப்படி கருப்பா இருக்கோ அது போல கருப்பான எண்ணங்கள் கொண்டு துறவரம் மேற்கொண்டவங்க உலகத்துல இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. குன்றுமணியினுடைய அந்த மேல கருப்பா இருக்கிறது அது மூக்குன்னு சொல்றாங்க. அந்த குன்றுமணி மூக்கில் வந்து கருப்பா இருக்குல்ல, அது போல அகத்திலையும் வந்து கரிய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்றத 7th one வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து 8th வந்து பாருங்க, மனத்தது மாசாக மாண்டார் நீர் ஆடி மறைந்து ஒழுகு மாந்தர் பலர். அதாவது மனத்தது மாசாக மாண்டாரன்னா மனதுல வந்து தப்பான, மாசன்னா என்னது, குற்றமான விஷயம், அழுக்கான விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மனதளவுல வந்து எப்படி இருக்காங்க, மாசாக தான் இருக்காங்க. மாண்டார் நீராடி, இங்க வந்து மனதளவுல மாசாக இருக்கிறவங்க மாண்டார் நீராடின்னா நாங்க சிறந்தவங்க அப்படின்ட்டு அவங்க நல்லா குளிச்சுட்டு மறைந்து ஒழுக மாந்தர் பலர் நிறைய பேர் இருக்காங்க. மாண்டார்னா இறந்தவர் என்ற பொருளும் வரும், சிறப்புடையவர் அப்படின்ற பொருளும் வரும். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா சிறப்புடையவர், அதாவது மனசளவுல வந்து நான் மாசுதான், அழுக்கானவன் தான், இருந்தாலும் நான் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குளிச்சுட்டு அந்த துறவரம் எல்லாம் மேற்கொண்டு நான் வந்து
அந்த துறவரத்துக்குள்ள மறைந்து, அதாவது அந்த துறவரம் என்ற ஒரு போர்வைக்குள்ள மறைந்து இருக்கக்கூடியவங்க மாந்தரன மக்கள் வந்து பலர் இருக்காங்க அப்படின்றத ஏத்துல வந்து சொல்றாங்க. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுக மாந்தர் பலர். ஸோ தெளிவா அந்த வேர்ட்ஸை வந்து படிங்க, புரியும். 9th ஒன் வந்து பாருங்க, கனை கொடிது யாழ் கோடு செவ்வித ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல். கனை என்ன அம்புன்னு தெரியும். அம்பு வந்து கொடியது, இருந்தாலும் அம்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நேரா வந்து இருக்கும். யாழ் வந்து பாத்தீங்கன்னா இசைக்கருவி, அது வந்து வளைந்து இருக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு இனிமையான இசையை தரும் இல்லையா. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அண்ண. செவ்விது அண்ணா நேரானது, ஆங்கு அண்ணா அவ்வகையே, அண்ணா அண்ணா அது போன்ற அப்படின்ற இந்த வார்த்தைகளுக்கு பொருள் வந்து வருது. அதாவது கனை வந்து கொடிது, யாழ் வந்து பாத்தீங்கன்னா யாழ் கோடு வந்து செவ்வித ஆங்கு அண்ணா வினைப்படு பாலால் கொள்ளலன்னா அது வந்து நேரா இருக்கு, இது வளைந்து வளைந்து இருக்கு அப்படின்னு பார்க்காம வினைப்படு பாலால் கொள்ளல். வினைன்னா செயல், அதனுடைய செயலை பொறுத்து தான் வந்து அதை வந்து நம்ம மதிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தோற்றத்தை பொறுத்து வந்து நம்ம மதிப்பிடக்கூடாது. நேரா இருக்கு வளைந்து இருக்குன்ட்டு தோற்றத்தை பார்த்து இது நல்லது கெட்டதுன்னு மதிப்பிடக்கூடாது. வினைப்படு பாலால் கொள்ளல், அதனுடைய செயல், செய்யக்கூடிய செயல்களால் வந்து அதை வந்து நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க 10வது குறள். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பலித்தது ஒழித்து விடின். மலித்தலன்னா சேவ் பண்றது, நீட்டலன்னா அந்த தாடி, இந்த துறவரம் மேற்கொள்றவங்க எல்லாம் அப்படியே பெருசா வளர்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஃபுல்லா கிளீன் ஷேவ் பண்ணிடுவாங்க இல்லையா. துறவரம் மேற்கொள்றவங்கள ஒரு சிலர் கிளீன் ஷேவ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து நீட்டி வளர்ப்பாங்க. தாடி மீசை எல்லாமே நீட்டி வளர்ப்பாங்க. இது வந்து வேண்டா அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது. உலகம் வந்து பழிச்சிருக்கும் இல்லையா, இதெல்லாம் கெட்ட விஷயம், இதெல்லாம் பாவமான விஷயம் அப்படின்னு பழித்திருக்கும் இல்லையா, அதை வந்து ஒழித்து விடின், அதை வந்து விட்டுருங்க. உலகம் பழித்ததை வந்து ஒழித்து விட்டுட்டா போதும், நீங்க அதுக்காக ஷேவ் பண்ணணும் தாடி வளர்க்கணும்ன்றதெல்லாம் வேண்டாம். இது யாருக்கு சொல்றாரு, துறவரம் மேற்கொள்றவங்க. ஸோ அவங்க வந்து கூடா ஒழுக்கம், அவங்க கூடாத விஷயங்களை பத்தி தான் இந்த அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காங்க. 10 குறள் ஒரு வாட்டி குயிக்கா வந்து ரீகேப் பார்ப்போம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. பற்றற்றேம் என்பர் படிற்றொழுக்கம் எற்றெற்றென்று ஏதம் பலவும் தரும். நெஞ்சில் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். புறம் குன்றி கண்டனையரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்து ஒழுக மாந்தர் பலர். கனை கொடிது யாழ் கோடு செவ்வித ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். அவ்வளவுதாங்க. இதோட வந்து இந்த கூடா ஒழுக்கம் அதிகாரம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.